வணக்கம். திரையரங்கம் பாம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷால் வெங்கட். ஒரு பிணத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. அந்த பிணம் கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வாழ்ந்திருப்பவர் காளி வெங்கட். காலகம்மாய்பட்டி என்றொரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சந்தோஷமாக பல வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய மலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய பாறை கீழே உருண்டு வருகிறது. அந்த பாறை இரண்டாக பிளக்கிறது. ஒரு பாறை சிறியதாகவும் இன்னொரு பாறை பெரியதாகவும் இருக்கிறது. அப்போது அந்த ஊரைச் சேர்ந்த மனிதர்கள் 2 பகுதிகளாக பிரிகிறார்கள். ஒரு பகுதியில் உள்ள மக்கள் சிறிய அளவில் இருக்கக்கூடிய கல்லை தெய்வமாக நினைத்து வழிபடுகிறார்கள். இன்னொரு பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கல்லை கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள். அப்போது அந்த ஊர் 2ஆக பிரிகிறது. ஊர் மக்கள் 2ஆக பிரிகின்றனர். அதற்கு பிறகு அந்த ஊரில் சந்தோஷம் என்ற ஒன்று இல்லாமலே போகிறது. அந்த ஊரைச் சேர்ந்தவர் கதிரவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காளி வெங்கட். அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனினும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான கதாபாத்திரம் அது. அவருடைய நண்பர் மணிமுத்து அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அர்ஜுன் தாஸ். எப்போதும் மதுவின் போதையில் சிக்கி இருக்கக்கூடிய கதிரவனை தன்னுடைய முதுகில் ஏற்றி கொண்டு பாதுகாப்பாக வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர் மணிமுத்து. அந்த அளவிற்கு அவர்கள் இருவருக்கும் இடையே ஆழமான நட்பு இருக்கிறது. கதிரவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காளி வெங்கட்டிற்கு ஒரு அன்பு தங்கை இருக்கிறாள். அந்த அன்பு தங்கைக்கு மணிமுத்து கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அர்ஜுன் தாஸின் மீது அளவற்ற காதல். சிறிதும் எதிர்பாராமல் ஒரு இரவு வேளையில் கதிரவன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காளி வெங்கட் மரணத்தை தழுவி விடுகிறார். இறந்த அவருடைய உடலை தூக்கலாம் என்று பலரும் முயற்சி செய்யும்போது யாராலும் அந்த பிணத்தை தூக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவரை மணிமுத்து கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அர்ஜுன் தாஸால் மட்டுமே தூக்க முடிகிறது. பொதுவான ஒரு இடத்திற்கு அந்த பிணத்தை கொண்டு சென்று அமரச் செய்கிறார்கள். அந்த பிணத்தை நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அனைவரும் தீர்மானிக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அந்த பிணத்தால் 2 பிரிவாக பிரிந்த அந்த கிராமத்து மனிதர்கள் எப்படி மீண்டும் ஒன்றாக சேர்ந்து முன்பு இருந்ததைப் போல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதும் காட்சிகளாக காட்டப்படுகின்றன. அந்த நல்ல காரியம் நடப்பதற்கு மூல காரணமாக இருப்பவர் பிணமாக படத்தில் வரக்கூடிய காளி வெங்கட். அவருடன் சேர்ந்து மிக அருமையான ஒரு சூழல் உண்டாவதற்கு காரணமாக படம் முழுக்க இருப்பவர் மணிமுத்து கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அர்ஜுன் தாஸ். அவருக்கு உறுதுணையாக இருப்பவர் காளி வெங்கட்டின் அன்பு தங்கையாக வரக்கூடிய சிவாத்மிகா. பிணமாக இருக்கக்கூடிய கதிரவன் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் காளி வெங்கட். படம் முழுக்க பிணமாக எந்தவிதமான அசைவும் இல்லாமல் அமர்ந்திருப்பது என்பது சாதாரண விஷயமா? அதை மிகவும் அருமையாக காளி வெங்கட் செய்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருப்பதற்காகவே அவருக்கு பல விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மணிமுத்து கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார் அர்ஜுன் தாஸ். அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் இயல்பாக இவர் நடித்திருக்கிறார். தன்னுடைய தனித்துவ குரலாலும் தன்னுடைய அருமையான உடல் மொழியாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை இவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. காளி வெங்கட்டின் தங்கையாக வரக்கூடிய
ஸ்வாத்மிகா ராஜசேகர் அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். கனமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய அருமையான நடிப்பால் சிறப்பு சேர்த்திருக்கிறார் இவர். பிணத்தை சுற்றி நடைபெறக்கூடிய சம்பவங்களை தன்னுடைய செல்போனில் படமாக்கி அதன் மூலம் ஏராளமான சப்ஸ்கிரைபர்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய புதுமையான கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார் பாலசரவணன். படத்தில் கலெக்டர் கதாபாத்திரத்தில் அபிராமி வருகிறார். படத்தின் ஆரம்பத்தில் வருகிறார், படத்தின் முடிவில் வருகிறார். கனமான அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். சில காட்சிகளில் சிறுவனான பூவையார் நடித்திருக்கிறார். படம் முழுக்க முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார் சிங்கம் புலி. அவருக்கே இருக்கக்கூடிய அந்த தனித்துவ நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு இவர் பெரிய அளவில் துணை புரிகிறார். முக்கியமான கதாபாத்திரத்தில் நாசர் நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பை உண்டாக்க வேண்டுமோ அதை நாசர் நன்கு செய்திருக்கிறார். தங்க மயில் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரியா வெங்கட் நம்முடைய இதயங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறார். இந்த திரைப்படத்தின் உரையாடலை எழுதியிருப்பவர் மகிழ்நன் BM. அருமையாக இவரின் உரையாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பல இடங்களில் இவருடைய வசனங்களை பார்த்து கைதட்ட நமக்கு தோன்றுகிறது. PM ராஜ்குமார் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய திரைப்படம் இது. இதில் ஒரு ஒளிப்பதிவாளர் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் அருமையாக செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் D. இமான். இவர் இசையமைக்கும் ஒரு திரைப்படம் என்று நினைக்கும் போதே எந்த அளவிற்கு இவருடைய பங்களிப்பு இருக்கும் என்பது நமக்கு நன்கு தெரியும். பாடல்களிலும் சரி, பின்னணி இசையிலும் சரி, தன்னுடைய தனித்திறமையை இவர் அருமையாக வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை முழுமையாக பெறுகிறார். பிரசன்னா GK இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஒரு படத்தொகுப்பாளருடைய பங்கு ஒரு படத்தின் ஓட்டத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக இருக்க வேண்டும் அதை இவர் நன்கு செய்து இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறார். மாறுபட்ட கதை கருவை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் பாம். மிகவும் சிறப்பாக விஷால் வெங்கட் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். ஒரு மாறுபட்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் பாம் திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.